ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் பொழிச்சது அப்படிங்கிற ஒரு கேரளா டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யம்மியாக இருக்கும். பிகாஸ் அது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருப்போம். அதை நம்ம வாழை இலையில் வச்சு மசாலாக்குள்ளே புதைச்சி அதை திரும்பவும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம இந்த கோகோனட் ஆயிலையும் ஆட் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மீனை மேரினேட் பண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி ஓவர் நைட் மேரினேட் பண்ண போகிறேன். நீங்கள் உடனே பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 20 minutes மேரினேட் பண்ணுங்கள். இப்போ அது மேரினேட் பண்ணுவோம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 teaspoon, சில்லி பவுடர் 1 teaspoon, பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 teaspoon, சால்ட்டு தேவையான அளவுக்கு, அப்புறம் லெமன் ஜூஸ் 1 tablespoon அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி நான் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன், வாவல் மீன். அதில் இது நல்லா தடவிட்டு இதை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட போகிறேன் ஓவர் நைட்டுக்கு. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கோகோனட் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணி 2 சைடும் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. லைக் 1 to 2 minutes வரைக்கும் ஒரு சைடு வெந்தால் போதும். நான் 2 சைடுமே 2 minutes வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 2 minutes வச்சுட்டு இதை நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன பொருள் பார்க்கலாம். 3 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கிங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கும்போது தண்ணி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அதுவும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஃபிஷ்ஷை ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கல்ல, அதே ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வேறு பேனில் அந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச கார்லிக்கை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் இன்னும் செமையாக இருக்கும். நான் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துடணும். தக்காளி வதங்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பியும் அதை வத்துற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வாழை இலையில் வச்சு அதை புதைக்க போகிறோம். வாழை இலையை எடுத்து நல்லா வாட்டி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டவ்வில் கொஞ்சம் வாட்டினீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நம்மளுக்கு மடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஸோ அந்த வாழை இலையில் கீழே நம்ம ஒரு லேயர் மாதிரி அதை நம்ம வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது அந்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க மசாலா லேயர் மேலே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை எடுத்து இதுக்கு மேலே வச்சுருவோம். மேலே வச்சதுக்கப்புறம் இன்னும் அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது மீனை அந்த மசாலாக்குள்ளே நம்ம புதைச்சி வைக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்.
கார்னிஷிங்காக நான் இது மேலே 2 தக்காளி பழமும் மிளகாயும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சு இதை நல்லா மடித்து கட்டி வச்சிட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மீனை நல்லா வாழையில வச்சு நல்லா இந்த நூல் வச்சு நான் நல்லா கட்டிட்டேன். எந்த சைடும் எந்த கேப்பும் இல்லாமல் கட்டிட்டேன். உங்களுக்கு வாழையில கிடைக்கலன்னா அலுமினியம் ஃபாயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம wrap பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து அதில் வச்சிடலாம். ஸோ ஒரு சைட் 10 மினிட்ஸ், இன்னொரு சைட் 10 மினிட்ஸ், அப்படி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணல, அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆயில் ஊற்ற வேணாம். இதே 10 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் இந்த பக்கம் 10 மினிட்ஸ் அந்த பக்கம்னு ஃப்ரை பண்ணி இப்போ அது ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பனிங் செரிமனி பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ யம்மியாக அந்த மசாலாவில் வெந்து அந்த ஃபிஷ்ஷு செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சௌமியா சமையலறை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.